பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, என் தேவனாகிய கர்த்தர் உடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றி எல்லாவற்றையும் கூடி வரும்படி செய்வார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு அவர், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்றார். ஆமாங்க, மனுஷரால் கூடாதவைகள். இன்றைக்கி அநேக காரியங்கள் ஒரு மனுஷனால் செய்யப்பட முடியலை. அநேக சூழ்நிலைகளில் மனுஷரால் நடத்தப்பட முடியவில்லை. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படி இருக்குது பாஸ்டர், இப்படி இருக்குது பாஸ்டர். உட்காந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி சில காரியங்களை சொல்லும் பொழுது, மனுஷனால் அதுவரையிலும் கூடாமல் இருந்தது தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். இந்த படிப்பின் காரியங்களிலே சில எக்ஸாம்ஸை எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வேலையின் காரியத்திற்காக ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரேப்பா, மனுஷனால் கூடலை, பல இடத்துல போய் தேடி தேடி பார்த்து அலைந்த பல அலைச்சல்கள் உனக்கு இருந்தது. ஆனால் அந்த அலைச்சல்களில் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆம் தேவ பிள்ளையே, நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்களால் முடியல, அவங்களால முடியல? நெவர் மைண்ட் அபவுட் தட். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை, உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை. சிறிய தாவீதையும் ராஜாவாக்க அவரால் கூடும், ராஜாவாக நிறுத்த அவரால் கூடும். நீங்கள் நினைக்கலாம், சிறியவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், என் கோத்திரத்தில் சின்னவன், எதற்குமே பிரயோஜனம் இல்லை. உங்களை தாங்க, உங்கள் வாழ்க்கையில் தாங்க கர்த்தர் அதிசயமும் அற்புதத்தையும் செய்ய விரும்புகிறார். மனுஷனால் முடியாது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எட்டாத உயரத்தை போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதவைகள் தான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் துவண்டு போய் இருக்கிறீங்கள, துவண்டு போய் பலனற்று போய் இருக்கிறீங்களே, ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையை கொடுக்கிறார், நான் உனக்கு அனுக்கிரகம் செய்வேன், என்னாலே எல்லாம் உன் வாழ்க்கையில் செய்து முடிக்க முடியும், எல்லாம் என் தேவனாலே கூடும். தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தரும். நீர் வழி நடத்துவீராக. எல்லா பாதைகளிலும் கர்த்தரே உடனிருந்து வாசல்களை திறந்து ஆச்சரியமாய் நடத்துகிறதை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, மனுஷனால் கூடாதது தான், ஆனால் நம்மை அழைத்த, நம்மை உருவாக்கின, நம்மை தெரிந்தெடுத்த கர்த்தரால் எல்லாம் கூடும். God bless you.